Hello my dear family, I am back with another interesting lesson for you. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் பிகினர்ஸ்க்கான லெசன்ஸ் கொஞ்சம் நிறைய அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு 20 எவ்ரிடே யூஸ்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 2 words or 3 words வர மாதிரியான சிம்பிள் ஷார்ட் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is நம்ம யாராவது ஒரு பர்சனை பார்த்து கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக பண்ணு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு do it gently அப்படின்னு சொல்லலாம். do it gently. இப்போ ஒரு பேபியே வந்து குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்க்ரப் பண்ணிடாத, மெதுவாக சாஃப்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி மசாஜ் சென்டர்லாம் போனோன்னா ஹெட் மசாஜஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டூ இட் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் நான் அங்கே எப்போவாவது தான் போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ரேர்லி கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரேர்லி கோ தேர் அப்படின்னா நான் அங்கே எப்போவாவது தான் போவேன். ஐ ரேர்லி கோ தேர் ஆர் ஐ ரேர்லி விசிட் தேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் யூ டிட் இட் டெலிபரேட்லி. நீ இதை வேணும்னு தான் பண்ண அப்படின்னு சொல்கிறது. எனக்கு தெரியும் நீ இதை வேணும்னு தான் பண்ண, தெரிஞ்சே தான் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ டிட் இட் டெலிபரேட்லி, யூ டிட் இட் இன்டென்ஷனலி. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு, இல்லை நீங்களே உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா யாராவது உங்களை பார்த்து இப்போ எப்படி இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். நான் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டேன், சரியாயிட்டேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 5 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஹீ லையிங். அவன் போய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹீ இஸ் லையிங். வெளிப்படையாக தெரியுது அவன் வந்து போய் தான் சொல்கிறான் அப்படின்றது. எஸ் ஆப்வியஸ்லி அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வெளிப்படையாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு எஸ் ஆப்வியஸ்லி ஹீ இஸ் லையிங் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 6 இன் அவர் லிஸ்ட் இஸ் லேர்ன் இட் இன் யோர் மைண்ட். குழந்தைங்கள்லாம் சில பேர் கிளாஸ் ரூமில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ்க்கு. மனசில் படி, மனசுக்குள்ளே படி, கத்தி படிக்காத மனசுக்குள்ளே படி அப்படின்னு சொல்கிறதுக்கு லேர்ன் இட் இன் யோர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். லேர்ன் இட் இன் யோர் மைண்ட். நம்பர் 7 இன் அவர் லிஸ்ட் இஸ் இட் வில் டெஃபினெட்லி ரெயின் டுடே. இட் வில் டெஃபினெட்லி ரெயின் டுடே. இன்றைக்கி நிச்சயமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வில் டெஃபினெட்லி ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மழை பற்றி சொல்லும்போது எப்போவுமே வந்து மழை அப்படின்ற நவுனுக்கும் ரெயின் தான் யூஸ் பண்ணுவோம், வேர்புக்கும் ரெயின் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இட் வில் டெஃபினெட்லி ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் 8 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஹீ ஆஃபன் கம்ஸ் லேட். அவன் அடிக்கடி லேட்டாக வர்றான் அப்படின்னு சொல்கிறது, அல்லது அவர் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி லேட்டாக வராரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹீ ஆஃபன் கம்ஸ் லேட் டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நம்பர் 9 இன் அவர் லிஸ்ட் இஸ் யாராவது ஒரு பர்சன் உங்ககிட்ட ஹவு இஸ் இட், இது எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இட்ஸ் நைஸ், இட்ஸ் ரியலி நைஸ் ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ட்ரூலி அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ட்ரூலி அமேசிங், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக சொல்கிறதுக்கு இட்ஸ் ட்ரூலி அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஹேப்பன் சடன்லி. திடீர்னு தான் இது நடந்தது ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து திடீர்னு நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஹேப்பன் சடன்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டிட் யூ கோ தேர். நீங்கள் அங்கே போனீங்களா ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு டிட் யூ கோ தேர். ஸோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணீங்களா ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு டிட் யூ அட்டென்ட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ கோ தேர்னா நீங்கள் அங்கே சென்றீர்களா அப்படின்றது. நம்பர் 13 இன் அவர் லிஸ்ட் இஸ் what you said is right. what you said is right. நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்கிறது. oh my god I totally forgot. I totally forgot அப்படின்னா நான் சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு I totally forgot அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே,
Number 15 in our list is initially I was shocked. Initially I was shocked. இதோட மீனிங் வந்து முதல்ல நானும் ஷாக் ஆகிட்டேன், முதல்ல நானும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு initially I was shocked. அல்லது நானும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் initially I was also shocked. ஒரு ஆல்சோ மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் unfortunately he failed. துரதிருஷ்டவசமாக அவன் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ unfortunately he failed in the exam அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் ஃப்ரண்ட் டோரில் இருக்கிறேன், நான் முன்வாசலில் இருக்கிறேன், அந்த மாதிரி யார்கிட்டையாவது சொல்கிறதுக்கு I'll be at front door அப்படின்னு சொல்லலாம். I'll be at front door. Next one is the main door is locked. Main door முன் கதவு வந்து மெயின் டோர் வந்து பூட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு the main door is locked அப்படின்னு சொல்லலாம். மெயின் டோர் திறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் லாக்டுக்கு பதிலாக ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். the main door is closed அல்லது லாக்டு சொல்லலாம். அப்படி இல்லை திறந்துருக்கு அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறதுக்கு the main door is open அப்படின்னு சொல்லிக்கலாம். Number 19 in our list is I'm used to it. I am used to it. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு இது பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நிறைய நல்ல குக்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க குக் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் அனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐ எம் யூஸ் டு இட். எனக்கு இது பழகி போச்சு, இவ்வளோ குளிராக இருக்குது இந்த கிளைமேட்டில் எப்படி நீங்கள் ஸ்வெட்டர் எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஐ எம் யூஸ் டு இட். எனக்கு பழகி போச்சு, எங்களுக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு we are used to it அப்படின்னு சொல்லிக்கலாம். we are used to it. See the last and final one is இது கொஞ்சம் துரிதப்படுத்தலாம், இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு லெட்ஸ் மேக் இட் குவிக், லெட்ஸ் மேக் திஸ் குவிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஓகே, that's it with the lesson today. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 20 ஷார்ட் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரியான சென்டென்சஸ் தான். இதை நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ண உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. இதே மாதிரியான லெசன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் கோர்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் டியூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான லைவ் ஆன்லைன் செஷன்ஸும் எடுத்துக்கலாம். 1-on-1 இண்டிவிஜுவல் செஷன்ஸும் இருக்குது, குரூப் ஆன்லைன் செஷன்ஸும் இருக்குது. அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malad. See you. Bye-bye.